எர்த்தில் 2017ல எர்த் கிட்டையும் சூரியன் கிட்டையும் வந்துட்டு போன ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வேற்று கிரகத்தில் இருக்கிற ஏலியன்ஸ்னால எர்த்தை ஸ்டடி பண்றதுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு ஏவி லோப் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அண்ட் பென்டகன்ல ஒர்க் பண்ற நபர் வந்து கிளைம் வச்சிருக்காரு. இதை ஒரு பேப்பராகவும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 19 அன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு கிரேசியான விஷயத்தை கவனிச்சாங்க. ஃபார் ரியல், நான் இப்போ சொல்றது உண்மையிலே நடந்த விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம சோலார் சிஸ்டம் சூரியன் நடுவில் இருக்குது. அதை சுற்றி நிறைய பிளானட் சுற்றிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அக்டோபர் 19, 2017 அன்னைக்கு பான் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டெலஸ்கோப் வந்து ஹவாயில் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் டெலஸ்கோப்ல வந்து ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்றாங்க, ஒரு டிடெக்ட் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19 அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டிவைஸ் ஒரு பர்டிகுலர் பொருள், அது என்ன நம்ம சொல்ல முடியல இன்னும், அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே வேகமாக வருது. இது வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டம்ல இவ்வளோ வேகமாக மூவ் பண்ற ஒரு பர்டிகுலர் பொருளை நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருந்து வெளியிலேருந்து உள்ள வந்துட்டு இருக்கு, விச் மீன்ஸ் இட் இஸ் அன் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். 1970s இருந்து நாசா வந்து வேற்று சிஸ்டம்ல இருந்து, அதாவது நம்ம ஒரு நட்சத்திரத்தை சுத்திட்டு இருக்கோம், நம்ம ஒரு சோலார் சிஸ்டம், சூரியனை சுத்திட்டு இருக்கோம், நம்ம சோலார் சிஸ்டம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தில் ஸ்பேஸ்ல இருக்குது, அதை சுத்தி நிறைய பிளானட்ஸ் இருக்கும். இது நம்ம சோலார் சிஸ்டமே கிடையாது, இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். இன்னொரு ஏதோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நினைச்சு கூட இது வரைக்கும் நம்ம டிடெக்டே பண்ண முடியாத அளவுக்கு வேகமா சூரிய நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து அக்டோபர் 19, 2017 அன்னைக்கு கவனிக்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறப்போ செப்டம்பர் 9, 2017 அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 19th வந்து இதை டிடெக்ட் பண்ணுறாங்க 2017ல். அதுல இருந்து செப்டம்பர் 9th, 2017 அன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சூரியனு கிட்ட போயிட்டு ரிவர்ஸ்ல மேல மறுபடியும் போகுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினன். ஏன்னா அது திரும்பி மேல போகிறப்போ அது வந்து வேகமா ஆக்சிலரேட்டட் ஸ்பீட்ல போகுது. அதாவது கிராவிடேஷனல் புல்லை தாண்டி, சூரியன் வந்து ஒரு கிராவிடேஷனல் புல்லோட இருக்குது, அதை மீறி இது இன்னும் வேகமா வெளியில போகுது. இதை பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இருந்துகிட்டு என்னடா ஆப்ஜெக்ட் இதுன்னு தேடுறப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்றோம். இது வரைக்கும் நம்ம அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதோ 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அண்ட் இது வந்து சூரியனோட கிராவிடேஷனல் புல்லை தாண்டி வேகமாக மேலே போயிட்டு இருக்குது. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே பயங்கரமான குழப்பம். இது என்னது, இது என்னது, இது முதல்ல இதுக்கு ஒரு பேர் வைப்போம், அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லி தேடலான்னு சொல்லிட்டு ஹவாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊரில் தானே இந்த ஒரு டெலஸ்கோப் வந்து இதை முதல்ல டிடெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஹவாய் ஊருக்குள்ளே போய் அவங்க வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறப்போ அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இதுக்கு வந்து ஓ முவா முவா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பேர் வைக்கிறாங்க. அது அவங்களோட லோக்கல் மொழியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதுவன் அப்படின்னு அர்த்தம். 1001 கார்த்திக் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, தூதுவன், ஸ்பை, ஓகேவா, ஆர் மெசஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெசஞ்சர் அப்படின்னு சொல்ல, ஒற்றன் இல்லை, மெசஞ்சர். ஸோ அப்படி சொல்லிடலாம். 2017ல் நம்ம சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்குது. ஆனால் நம்ம டெலஸ்கோப் எல்லாத்தையுமே எர்த்தில் இருக்கிற எல்லா டெலஸ்கோப்பையும் அலர்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஹபிள் டெலஸ்கோப் மூலியமா அப்சர்வ் பண்ணுறாங்க. எப்படி அப்சர்வ் பண்ணாலும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேகத்துக்கு, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத லாஜிக்ல சூரியன் கிட்ட இருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல மேல வந்து வேகமா போயிட்டு இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ங்கிறத ரெகக்னைஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒன்று டிடெக்ட் பண்ணதே கிடையாது. இது எர்த், அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் தாண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயம். அப்படியே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இதுக்கு இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அது எப்படி சூரியன் கிட்ட இருந்து வேகமா வெளியே போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து லாஜிக்கலா ஒரு ரீசன் வந்து அவங்க ஃபைண்ட் பண்றப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எப்படி சோலார் சிஸ்டம்ல நிறைய காமெட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கல்லெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கோம். இது வந்து இன்னொரு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் கல், அது வந்து அந்த ஒரு பிளானட் உருவாகிறப்பமோ இல்லை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ல வந்து தூக்கி எறியப்பட்டிருக்குது அதோட சிஸ்டம்ல இருந்து. ஸோ ரொம்ப வேகமா வந்து இந்த இடத்துல இப்படி வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ரிவர்ஸ்ல இன்னும் வேகமா போகுது அப்படின்னு கேட்கிறப்போ அதுல வந்து ஹைட்ரோஜன் இருக்குது. அந்த ஹைட்ரோஜன் வந்து சூரியன் கிட்ட போகிறப்போ அது இன்ஃப்ளேம் ஆகுது. அது வந்து அது வந்து காலி ஆகுது. அது காலி ஆகுறப்போ அது இன்னும் புஷ் பண்ணி இன்னும் வெளியே தள்ளுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஜிக் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆவி லோப் அப்படிங்கிறவர் வந்து இல்ல 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 கிடையாது,
இதில் இன்னொரு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை எல்லாருமே மிஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ் வந்து மூவ் ஆகிற ஸ்பீடை நீங்கள் பார்க்குறீங்க. இது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த டிவைஸ் வந்து நம்ம டெலஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறப்போ பிரைட் ஆகுது, அடுத்த 8 மணி நேரம் டல் ஆகுது, மறுபடியும் அடுத்த 8 மணி நேரம் பிரைட் ஆகுது. அப்போ சூரியனோட வெளிச்சத்தை வந்து இது எப்படி வித்தியாசமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.